எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோல ஜூலை 17ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஜூலை 16th கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். நீங்க ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பெண் விவசாயிகளுக்கான சட்டம் இயற்றிய இந்தியாவின் முதல் மாநிலம் எது? ஆன்சர் மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா விமன் ஃபார்மர்ஸ்க்கு சர்டிபிகேட் அப்படிங்கிறது இந்த ஆக்ட் கீழே கொடுக்க போறாங்க. செமிகண்டக்டர் மிஷன் 2.0 திட்டம் எத்தனை ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்பட உள்ளது? ஆன்சர் 6 years இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. பாரத் டெக்ஸ் 2026 சர்வதேச ஜவுளி கண்காட்சி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் தில்லியில நடந்திருக்கு. இந்தியா பிரிட்டன் இடையிலான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் எந்த நாளில் அமலுக்கு வந்துள்ளது? ஆன்சர் ஜூலை 15ல இது அமலுக்கு வந்திருக்கு. தமிழக தலைமைச் செயலர் சாய்குமாரின் பதவிக்காலம் எத்தனை மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது? 6 months எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க அவருடைய பதவிக்காலத்தை. இந்திய அளவில் உடல் உறுப்பு தானத்தில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது? ஆன்சர் தமிழ்நாடு தான் தொடர்ந்து முன்னிலையில இருக்கு. HDFC வங்கியின் புதிய பகுதி நேர தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ராஜீவ் குமார். முன்னாள் இந்திய தலைமை தேர்தல் அதிகாரியான ராஜீவ் குமார் தான் HDFC வங்கியுடைய பகுதி நேர தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு. காமராஜர் பிறந்த தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஜூலை 15. இவருடைய பிறந்த நாள் நம்ம கல்வி வளர்ச்சி நாளாக செலிப்ரேட் பண்றோம். அறுவை சிகிச்சை துறையின் தந்தையாக போற்றப்படுபவர் யார்? ஆன்சர் ஆச்சாரியா சுஷ்ருதா சன்ஹிதா அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய புத்தகமும் இருக்கு. அது ஒரு அறுவை சிகிச்சையுடைய நுட்பங்கள் சம்பந்தமான ஒரு நூல். இப்போ நம்ம டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஜூலை 17 டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி திருக்குறள் பார்த்துட்டு ஈகை அதிகாரம் பார்த்துட்டு இருக்கோம். அதுல நெக்ஸ்ட் திருக்குறள் பார்க்க போறோம். கவனிங்க. இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. அதாவது இன்னாது அப்படின்னா என்னன்னா துன்பம் தருதல். துன்பம் தருவது என்ன அப்படின்னா இறக்கப்படுதல். இறக்கப்படுதல்னா என்ன? ஒருத்தர் நம்ம கிட்ட உதவி கேட்டு இறந்து வராங்க. இந்த மாதிரிலாம் எனக்கு ஹெல்ப் வேணும், எனக்கு இந்த உதவியை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இறந்து நம்ம கிட்ட வராங்க. அதை பார்க்கும் போதே யாருக்கு துன்பம் தரக்கூடியதா இருக்கு? கொடையாளிக்கு துன்பம் தரக்கூடியதா இருக்கு. இந்த துன்பம் எப்போ நீங்கும் அப்படின்னு கேட்டா இறந்தவர் அந்த மாதிரி நம்ம கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்காரு இல்லையா, அவர்கிட்ட உதவியை பண்ணி அவருக்கு தேவையான உதவிகளை பண்ணதுக்கு அப்புறம் அவர் சிரிப்பார் இல்லையா, அவர் மூஞ்சில அவர் முகத்துல இன்பத்தை காணும் வரைக்கும் அந்த துன்பமானது இருக்கும். சோ துன்பம் தருவது இன்னாது என்ன அப்படின்னா இறக்கப்படுதல். ஒருத்தர் நம்ம கிட்ட உதவி கேட்டு வருவதை நினைச்சு நம்ம கொடையாளிக்கு துன்பம் இருக்கும். அந்த துன்பம் எப்போ நீங்கும் அப்படின்னா அந்த உதவியை அவருக்கு செஞ்சதுக்கு அப்புறமா அவர் முகத்துல நம்ம சிரிப்பை கண்டதுக்கு அப்புறமா தான் அந்த துன்பம் அப்படிங்கிறது நீங்கும். இன்முகம் காணும் வரைக்கும் அந்த துன்பமானது இருக்கும். அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் எதனிடையே அறிமுகப்படுத்தப்படுகிறது? ஆன்சர் ஜிண்ட் டு சோனிபட் இடையே. ஹரியானா மாநிலத்துல ஜிண்ட் டு சோனிபட் இடையே தான் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் எரிபொருள்ல இயங்கக்கூடிய ட்ரெயின் அப்படிங்கறத இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஸோ இப்போ வாட்டர் H2O இருக்கு இல்லையா, அதை தான் பிரிச்சு ஹைட்ரஜன் அப்படிங்கறது உருவாக்கி அதன் மூலமாக மின்சாரம் உருவாக்கி இந்த என்ஜினை இயக்குற வகையில தான் இந்த ட்ரெயின் அப்படிங்கிறது செயல்படும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நீராவி தான் ரிலீஸ் ஆகும், கார்பன் ரிலீஸ் ஆகாது. ஸோ கார்பன் ரிலீஸ் ஆகல அப்படின்னா அது சுற்றுச்சூழலுக்கு உகந்ததா இருக்கும். மற்ற வாகனங்கள் எல்லாம் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது, அது வளிமண்டலத்துல அதிகமான வெப்பத்தை நம்ம பூமியில இருந்து வெளியாகக்கூடிய வெப்பத்தை ஈர்த்து பிடிச்சிக்குது. அதனால பூமி வெப்பமயமாதல் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம். அதனால பருவநிலை மாற்றம் நடக்குதுன்னா நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. சோ இப்போ அதுக்கு மாற்று எரிபொருளாக இப்போ ஹைட்ரஜன் ஃபியூல யூஸ் பண்றாங்க. அந்த வகையில ஜிண்ட் டு சோனிபட் இடையே இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் ஹைட்ரஜன் எரிபொருள் இயங்கக்கூடிய ட்ரெயின் அப்படிங்கறது இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. இதை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கா அப்படின்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தான் இதை தொடங்கி வச்சிருக்காங்க. ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இணைஞ்சு மின்சாரம் அப்படிங்கிறது உருவாகி நீராவி அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகுது. அதோட அவுட்புட் நீராவி ரிலீஸ் ஆகுறதுனால இது சுற்றுச்சூழலுக்கு உகந்ததா கருதப்படுது. சோ இது எவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படின்னா 3200 ஹார்ஸ் பவர் திறன் கொண்டது. உலகிலே அதிகமாக சக்தி வாய்ந்த ஒரு ஹைட்ரஜன் ட்ரெயின் அப்படின்னா அது இந்தியாவில அறிமுகப்படுத்தப்பட்டதுதான். நெக்ஸ்ட் இது 10 பெட்டிகளை கொண்ட ட்ரெயின். அதனால உலகிலே நீளமான ஹைட்ரஜன் ரயிலும் இந்த ஜிண்ட் டு சோனிபட் இடையே இயக்கப்படுறதுதான். நெக்ஸ்ட் இதுல 2600 பயணிகள் பயணிக்க முடியும். சோ அதிக எண்ணிக்கையில உலகிலே அதிக பயணிகள் பயணிக்கக்கூடிய ஹைட்ரஜன் ரயிலாகவும் இந்த ரயில் விளங்குது. ஸோ என்னென்ன இம்பார்ட்டண்டாக உள்ளது, உலகிலே அதிகமான பயணிகள் இருக்கலாம், அதிகமான நீளம் கொண்டது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
இது வந்து அதிக திறன் மிக்கது, சக்தி வாய்ந்தது, 3200 ஹார்ஸ் பவர் திறன் கொண்டது. ஈராவி தான் ரிலீஸ் பண்ணது. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ். முதல் பசுமை ஹைட்ரஜன் எரிபொருள் நிரப்பும் நிலையம் அப்படிங்கிறது லடாக்ல லேல வந்து திறந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பூஜ்ய கழிவு விமான நிலையம். ஸோ அதாவது சுழற்சி முறையில் மறுசுழற்சி பண்ணி அந்த கழிவுகளை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வேஸ்டேஜே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு விமான நிலையமானது உருவெடுத்திருக்கு. அது இந்தூர்ல உள்ள தேவி அகல்யாபாய் ஹோல்கர் விமான நிலையம். நெக்ஸ்ட் நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் இந்தியாவில் எத்தனை கோடி மக்கள் இணைக்கப்பட்டுள்ளனர்? ஆன்சர் 100 கோடி மக்கள் வந்து இணைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து ILO இப்போ ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன், சர்வதேச தொழிலாளர் அமைப்பு வந்து நம்ம இந்தியாவில் 100 கோடி மக்கள் வந்து இந்த சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் இணைக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ அங்கீகரிச்சிருக்காங்க. சமூக பாதுகாப்பு திட்டம் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு பிரெக்னன்சி உமன் இருக்காங்க, அல்லது ஒரு ஏதாவது திடீர்னு ஆக்சிடென்ட் நடந்துருது, அதே மாதிரி முதியோர்கள் இருக்காங்க, வேலை இல்லாத இளைஞர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களெல்லாம், ஏன்னா அதனால அவங்களுடைய ஃபினான்ஷியல் ரீதியாக அவங்க பாதிக்கப்படுறாங்க. ஸோ அப்போ அதுலேருந்து அவங்கள பாதுகாக்கக்கூடிய திட்டங்கள் தான் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ பிரெக்னன்சி உமனுக்கு வந்து மாத்ரு வந்தனா யோஜனான்னு சொல்லிட்டு பிரதமரின் மாத்ரு வந்தனா யோஜனா திட்டத்தின் கீழ் 5000 கொடுக்குறாங்க குழந்தைகள் பெறுவதற்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுது அப்படின்னா அவங்களுக்கு இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அடல் பென்ஷன் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொவைட் பண்றாங்க அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்காக. இந்த மாதிரி அந்த சமூகத்துல அவங்களுக்கு பாதுகாப்பு வழங்கணும், அவங்க நிலை குலைஞ்சு போயிடக்கூடாது அப்படிங்கிற வகையில செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் தான் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் அப்படின்னு சொல்றோம். அந்த வகையில 100 கோடி பேர் இந்தியாவில் அந்த சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் இணைக்கப்பட்டிருக்காங்க. 2015 இந்த எண்ணிக்கை எவ்வளவுதான் இருந்திருக்குன்னா 25 கோடி பேர் தான் இந்த மாதிரி சமூக பாதுகாப்பு திட்டத்தில் இணைக்கப்பட்டிருந்திருக்காங்க. இப்போ 100 கோடி பேர் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க, 100 கோடியா. அது மட்டும் இல்லாம இதை ILO இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் வந்து இந்த தகவலை அங்கீகரிச்சிருக்காங்க. ஸோ அதே விஷயங்கள் தான் இங்கேயும் கொடுத்துருப்போம். இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் பத்தி பார்த்தோம்னா இதுல 187 மெம்பர்ஸ் உறுப்பு நாடுகள் இருக்கு. எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1919ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இது வெர்சைலஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரீட்டி மூலமாக தான் இந்த இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு சில சமூக பாதுகாப்பு திட்டங்கள் வந்து உங்களுக்கு ரீசன்ட் நியூஸ்ல ஆட் பண்ணியிருக்கோம், பார்த்துக்கோங்க. அடல் பென்ஷன் யோஜனா, இந்த ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா இப்போ அமைப்பு சாரா எந்த ஒரு அன்ஆர்கனைஸ்டு செக்டர்ஸ்ல ஒர்க் பண்றாங்க இல்லையா, அவங்களை 18 to 40 வயது உள்ள அமைப்பு சாரா தொழிலாளர்களை வந்து இணைச்சு அவங்க 60 வயதுக்கு மேல போகும்போது அவங்களுக்கு பென்ஷன் அப்படிங்கிறது கொடுக்கறதுக்காக இவங்க 1000 to 5000 ரூபாய் வரைக்கும் உள்ள பிளானை சூஸ் பண்ணி மந்த்லி அவங்க அந்த பிரீமியம் செலுத்திட்டு வராங்க அப்படின்னா ஃபைனலா அவங்க பெனிஃபிட் கிடைக்கும், அந்த ஓய்வூதியம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி, அப்புறம் பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா, 2 ஸ்கீம் இருக்கு. ஜீவன் ஜோதிங்கிறது ஆயுள் காப்பீட்டு திட்டம், சுரக்ஷா பீமா யோஜனா அப்படிங்கிறது விபத்து காப்பீட்டு திட்டம். நெக்ஸ்ட் கிக் தொழிலாளர்கள். ஸோ இப்போ இந்த ஜொமேட்டோ, அமேசான்ஸ் எல்லாம் கிக் தொழிலாளர்கள் ஒர்க் பண்றாங்களே, அந்த பார்சல் டோர் டெலிவரி பண்றாங்க இல்லையா, அவங்க எல்லாம் கிக் தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்களும் இப்போ ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா இணைக்கப்பட்டிருக்காங்க, மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ். அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். இந்தியாவில் செமிகண்டக்டர் மிஷன் 2.0 எத்தனை கோடியில் செயல்படுத்தப்பட உள்ளது? ஆன்சர் 1.25 லட்சம் கோடி. ஸோ நம்ம நேற்று தான் பார்த்துருப்போம், இந்தியாவில் செமிகண்டக்டர் உற்பத்தியை இன்க்ரீஸ் பண்ணணும், அதுக்கான ஒரு என்விரான்மெண்ட்டை இங்கே கிரியேட் பண்ணணும், நம்ம நாட்டுக்கு தேவையான செமிகண்டக்டரை நம்மளே உற்பத்தி செய்யணும். 2029க்குள்ள 70-75% நம்ம உள்நாட்டுல டொமஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, உள்நாட்டுல உற்பத்தி செய்யக்கூடிய ப்ராடக்ட்ஸ், அதுக்கு தேவையான செமிகண்டக்டரை நம்ம நாட்டிலே உற்பத்தி பண்ணணும்னு சொல்லிட்டு டார்கெட் இருக்கு 2029க்குள்ள. அதே மாதிரி 2035க்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு டாப் நேஷனா உருவெடுக்கணும், செமிகண்டக்டர் துறையில குளோபலி வந்து நம்ம ஒரு டாப் நேஷனா உருவாகணும் அப்படின்னு டார்கெட் வச்சிருக்காங்க. ஸோ இந்த டார்கெட்லாம் ரீச் பண்றதுக்காக செமிகண்டக்டர் மிஷன் 2.0 அப்படிங்கிறது தொடங்குறாங்க. அது 1.25 லட்சம் கோடியில. அதுக்கு முன்னாடி முதல் கட்ட திட்டம் செமிகண்டக்டர் 1.1 இருந்திருக்கும், அது 2021ல லான்ச் பண்ணிருப்பாங்க. அது 75,000
crore வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க, நம்ம பார்த்துருப்போம். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்கீம்ல பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் உற்பத்தி செய்கிறாங்க இல்லையா நிறுவனங்கள், அவங்களுக்கு வந்து 50% வரைக்கும் இன்சென்டிவ், அந்த மாதிரி செமிகண்டக்டர் சம்மந்தமான பேக்கேஜிங் பண்ணுறது, உற்பத்தி பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா 50% வரைக்கும் அந்த ஆலைகள் அமைக்கிறதுக்கு மானியம் கொடுத்தாங்க கவர்மெண்ட். இப்போ அந்த மானியத்தில் ஒரு சில திருத்தங்கள் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ சிலிக்கான் மூலமாக செமிகண்டக்டர் உற்பத்தி செய்யக்கூடிய ஆலை அமைக்கிறாங்கன்னா 40%, பிற வகைகள் உற்பத்தி செய்யக்கூடியதுக்கு 35% மானியம் கொடுக்குறாங்க. மேம்பட்ட பேக்கேஜிங் பண்ற நிறுவனங்களா இருக்குன்னா 35%, சாதாரண பேக்கேஜிங் அப்படின்னா 25% மானியமானது வழங்கப்படும் இந்த ஸ்கீம்ல அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து இன்டர்நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். பாப் எல் மண்டேப் நீரிணை எந்த கடலில் அமைந்துள்ளது? ஆன்சர் இந்திய பெருங்கடல்ல தான் இந்த பாப் எல் மண்டேப் நீரிணை அப்படிங்கிறது இருக்கு. ரீசனா நம்ம இதே மாதிரி ஹார்மோஸ் நீரிணைன்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம். அது பாரசீக வளைகுடாவையும் ஓமன் வளைகுடாவையும் இணைக்கக்கூடிய ஒரு நீரிணை தான் இந்த ஹார்மோஸ் நீரிணைன்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம். அதுலதான் உலக அளவுல 20% அளவுக்கு அந்த கச்சா எண்ணெய் ஏற்றுமதி, எரிபொருள் ஏற்றுமதி அப்படிங்கிறது அங்கேதான் அந்த சரக்கு போக்குவரத்துங்கிறது நடக்குது. ஸோ இப்போ ஈரானுக்கு அமெரிக்காவுக்கும் ப்ராப்ளம் வந்ததுனால ஈரான் வந்து இந்த ஹோர்முஸ் நீரிணையை வந்து க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். இப்போ மறுபடியும் ஈரானுக்கு அமெரிக்காவுக்கு முடிய கான்ஃபிளிக் போயிட்டு இருக்கு இல்லையா? இப்போ அமெரிக்கா நம்மளுடைய முக்கியமான நிலையங்கள்ல தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னா நீங்க இந்த பாப்பியல் மண்டேப் நீரிணையை க்ளோஸ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹூதி கிளர்ச்சியாளர்கள், ஏமன் நாட்டுல தான் ஹூதி கிளர்ச்சியாளர்கள் இருக்காங்க, அந்த ஹூதி கிளர்ச்சியாளர்கள்ட்ட ஈரான் வந்து இன்ஃபார்ம் பண்ணிருக்கிறதா இப்ப நியூஸ்ல சொல்லியிருக்காங்க. அதனால பாக்குறோம் பாப்பியல் மண்டேப் நீரிணை அப்படிங்கிறது இந்திய பெருங்கடல்ல இருக்கு. ஸோ இது இந்த செங்கடல் இருக்கு இல்லையா, அந்த செங்கடலையும் ஏடன் வளைகுடாவையும் இணைக்கக்கூடிய இடம் தான் அந்த பாப்பியல் மண்டேப் நீரிணை. ஸோ ஹோர்முஸ் நீரிணை இங்க இருக்கு, ஈரான் இங்க இருக்கு, ஓமன், ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன், கத்தார் இருக்கு. ஸோ இங்க வந்து பாரசீக வளைகுடாலேருந்து ஹோர்முஸ் நீரிலேருந்து தான் ஓமன் வளைகுடா வழியாக கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் ஆகும் சர்வதேச அளவுல கொண்டு போகிறதுக்கு. அதே மாதிரி இப்போ ஏமன் இருக்கு இல்லையா, ஏமனுக்கும் ஜிபியூட்டி நாடு இருக்கு இல்லையா, இந்த இடத்துலதான் என்ன இருக்கு, இந்த பாப்பியல் மண்டேப் நீரிணை இருக்கு. இது வந்து செங்கடல், இந்த கடல் வந்து செங்கடல், இந்த சைடு இந்திய பெருங்கடல் இருக்கு. இந்திய பெருங்கடலோட ஒரு பகுதி தான் இந்த செங்கடல், அப்புறம் இந்த ஏடன் வளைகுடா அப்படிங்கிறது. அது ரெண்டையும் கனெக்ட் பண்றதா இந்த பாப்பியல் மண்டேப் நீரிணைங்கிறது. இதன் வழியாக உலக அளவுல பாத்தீங்கன்னா 7% சரக்கு ஏற்றுமதி அப்படிங்கிறது நடக்குது. இங்கே 20% நடக்குது, இங்க 7% கச்சா எண்ணெய் போக்குவரத்துல கையாளக்கூடிய இடமா இருக்கு. இப்ப இதை க்ளோஸ் பண்ணதுனால இந்த சவுதி அரேபியா பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த வழியாக தான் அனுப்புறாங்க. இப்ப இதையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம நாடு. ஏன்னா நம்ம கச்சா எண்ணெயை தான் 80%க்கும் மேல வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யற நாடா நம்ம இந்தியா இருக்கு. அதே மாதிரி பல்வேறு நாடுகளுக்கும் கச்சா எண்ணெய் தேவைப்படும் இல்லையா, சோ அப்ப அந்த போக்குவரத்து எல்லாமே இங்க பாதிக்கப்படும். சோ உலக அளவுல இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். எண்ணெய் விலை வந்து கடுமையா உயரும். என்ன தாக்கம்னு பார்த்தோம்னா பொருளாதாரம் பாதிக்கும், கப்பல் போக்குவரத்துல தாமதம் ஏற்படும். அந்த இதை க்ளோஸ் பண்ணாங்கன்னா சர்வதேச வர்த்தகத்துல இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ சவுதி அரேபியா வந்து அங்கே அந்த ஹோர்முஸ் நீரிணை வழியாக அனுப்பாம ஆல்டர்னேட்டிவா செங்கடல் வழியாக யான்பு அப்படிங்கிற சவுதி அரேபியாவுடைய துறைமுகம் மூலமாக அனுப்பிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பாப்பியல் மண்டே நீரிணையை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் ஒரு சிவியரா இருக்கும் தாக்கம்ங்கிறது. அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். நியூ டெல்லி, புதுதில்லி காஜியாபாத் உயர்நிலை பாலத்திற்கு சூட்டப்பட்டுள்ள புதிய பெயர் என்ன? ஆன்சர் ராம் சேது பாலம் சொல்லிட்டு பெயர் சூட்டியிருக்காங்க. புதுதில்லி டு காஜியாபாத் இடையே அமைக்கப்பட்ட பாலம், உயர்நிலை பாலத்துக்கு பாத்தீங்கன்னா ராம் சேது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பெயர் சூட்டப்பட்டிருக்கு. ஸோ அந்த பாலத்தோட நீளம் வந்து ஒரு 11 கிலோமீட்டருக்கு அமைக்கப்பட்டிருப்பதா சொல்லியிருக்காங்க. இதுல தில்லியில போய் அட்டாச் ஆகுது இல்லையா, அந்த இடத்துல வில் மற்றும் அம்பு சின்னம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட பேரை ராம் சேது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மாத்திருக்காங்க. அவ்வளவுதான் இதுல உள்ள டீடைல். எவ்வளவுக்கு கட்டுமான செலவாயிருக்கு இதை கட்டுறதுன்னா 1147 கோடி. இப்போ ரீசனா இதே மாதிரி நேம் சேஞ்ச் பண்ணிருப்பாங்க இல்லையா, கேரளாவோட பேரை கேரளம் சொல்லி மாத்திருக்காங்க. போர்ட் பிளேயர், அந்தமான் நிக்கோபருடைய போர்ட் பிளேயரோட பேரை வந்து ஸ்ரீ விஜயபுரம் சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க. அகமது நகருடைய பேரை வந்து அகில்யா நகர்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க. அப்புறம் சென்ட்ரல் விஸ்டா பகுதி, மத்திய விஸ்டா பகுதின்னு சொல்லுவோம், கர்த்தவிய பவன் பகுதின்னு சொல்லிட்டு மாத்திருக்காங்க. அந்த ராஜபாத் அப்படின்னு சொல்லிட்டு ராஜபாதைன்னு சொல்லி பார்ப்போம், அதை வந்து கடமை பாதை, கர்த்தவிய பாதை அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க.
பிரதமருடைய புதிய அலுவலக வளாகத்துக்கு சேவா தீர்த் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க. மத்திய செயலக கட்டிடங்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்து கர்த்தவிய பவன்கள் பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. ஆதம்பூர் விமான நிலையத்துக்கு வந்து ஸ்ரீ குரு ரவிதாஸ் மகாராஜ் ஜி விமான நிலையம் பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அவுரங்காபாத் ரயில் நிலையத்தோட பேரு சத்ரபதி சாம்பாஜி நகர் ரயில் நிலையம் பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை எத்தனையாக உயர்த்தப்பட்டுள்ளது? ஆன்சர் 38. இதை நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். பிரசிடென்ட் வந்து அவங்களுடைய ஆர்டினன்ஸ் பவரை வந்து அவசர கால சட்டம் இயற்றும் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஆர்டிகல் 123 கீழே தான் அவங்களுக்கு ஆர்டினன்ஸ் பவர்ங்கிறது இருக்கு. அந்த பவரை யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி உச்சநீதிமன்ற நீதிபதிகளோட எண்ணிக்கை ஏற்கனவே 34 இருந்துச்சு. 34ல ஒரு தலைமை நீதிபதி, மீதம் உள்ளவங்க உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இருப்பாங்க. 34ல இருந்து இப்போ 38 இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இது வந்து தற்காலிகமாக தான் இந்த ஆர்டினன்ஸ் இருக்கும். ஒரு ஆர்டினன்ஸ் உடைய அதிகபட்ச காலம், அதாவது பிரசிடென்ட் பிறப்பிக்கக்கூடிய அந்த அவசர கால சட்டத்துடைய அதிகபட்ச காலம் என்ன அப்படின்னா 6 months 6 weeks. அதுக்குள்ள வந்து இது சட்டமாக மாற்றப்படணும். நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் வழங்கி அது ஒரு சட்டமா கொண்டு வந்தாதான் அது கண்டினியூவா இருக்கும். ஸோ அப்போ இது கண்டினியூவா இருக்கணுங்கிறதுக்காக இப்போ இந்த மசோதா அப்படிங்கிறது மழைக்கால கூட்டத்தொடர்ல இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க. நாடாளுமன்றத்துல 3 கூட்டம் நடக்கும் நம்ம பார்த்திருப்போம். பட்ஜெட் கூட்டத்தொடர், நெக்ஸ்ட் மழைக்கால கூட்டத்தொடர், குளிர்கால கூட்டத்தொடர். ஸோ இப்போ ஒரு செஷனுக்கு இன்னொரு செஷனுக்கு இடையில இப்போ 6 month கேப்புக்குள்ள அடுத்த செஷன் அப்படிங்கிறது கம்பல்சரி நடந்துடணும். இது வந்து மேண்டேட்டரியா கொடுத்துருக்கிறது. இப்போ மழைக்கால கூட்டத்தொடர் அப்படிங்கிறது நடக்க போகுது இல்லையா, அதுலதான் வந்து இப்போ ஜட்ஜஸோட எண்ணிக்கையை 38 இன்க்ரீஸ் பண்றதற்கான மசோதா அப்படிங்கிறது இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க. ஏன்னா இது அவசர சட்டமாக பிறப்பிக்கப்பட்டதா இந்த 38 சொல்லிட்டு இன்க்ரீஸ் பண்ணதுனால இது நிரந்தர சட்டமா கொண்டு வரணும்னா நாடாளுமன்றத்துல அது நிறைவேற்றப்படணும். ஸோ ஜட்ஜஸோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 1956ல தலைமை நீதிபதி தவிர்த்து 10ங்கிற எண்ணிக்கையில் இருந்துச்சு. அப்படியே தொடர்ந்து நாடாளுமன்றத்தினால இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்த நிலையில லாஸ்டா 2019ல 34ன்னு சொல்லிட்டு பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ 2025ல அது 38ன்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எண்ணிக்கை சட்டம் 1956 கீழ் நாடாளுமன்றம் இந்த மாதிரி நீதிபதிகள் எண்ணிக்கையை வந்து அதிகரிச்சுட்டு வராங்க. ஸோ 34லேருந்து 38 இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. அதுக்கான சட்டம் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எண்ணிக்கை சட்டம் 1956 மழைக்கால கூட்டத்தொடர் நடக்க போது அப்பதான் இந்த மசோதாங்கிறது இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க. ஏன்னா அவசர சட்டம் அப்படிங்கிறது 6 months 6 weeks அதிகபட்சமா செல்லுபடி ஆகக்கூடிய காலம்னா 6 months + 6 weeks. ஏன்னா 6 monthக்குள்ள இடையில எப்படியும் ஒரு கூட்டம் நடத்திடுவாங்க. அடுத்து நடத்தும் போது 6 weekல இந்த மசோதாவை பாஸ் பண்ணிடணும். இப்போ புதுசா 5 நீதிபதிகளை நியமிச்சிருப்பதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். வந்தே மாதரம் தொடர்பான மசோதா எந்த சட்டத்தில் திருத்தம் செய்ய முன் வருகிறது? ஆன்சர் தேசிய கௌரவத்துக்கு அவமதிப்பு ஏற்படுத்துவதை தடுக்கும் சட்டம் 1971. ஸோ வந்தே மாதத்துக்கு எல்லாரும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அதை அவமதிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அது தொடர்பான மசோதாங்கிறது கொண்டு வராங்க. இந்த மசோதா எந்த சட்டத்தில் திருத்தம் செய்யற வகையில கொண்டு வர போறாங்கன்னா தேசிய கௌரவத்துக்கு அவமதிப்பை ஏற்படுத்துவதை தடுக்கும் சட்டம் 1971ல திருத்தம் கொண்டு வர வகையில. இப்போ இந்த வந்தே மாதரம் பாடல ஃபர்ஸ்ட் யாரு இசைக்கணுமா, அல்லது தேசிய கீதத்தை ஃபர்ஸ்ட் இசைக்கணுமா, அல்லது மாநில பாடலை ஃபர்ஸ்ட் இசைக்கணுமான்னு சொல்லிட்டு அந்த ஆர்டர்ல நிறைய கன்ஃபியூஷன் போயிட்டு இருந்துச்சு இல்லையா. இப்போ என்ன ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மாநில பாடலை பாடணும், அதுக்கப்புறமா வந்தே மாதரம், நெக்ஸ்ட் வந்து தேசிய கீதமானது பாடணும், வந்தே மாதத்துடைய அந்த 6 சரணங்களையுமே பாடணும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ தேசிய பாடலான வந்தே மாதரம் வந்து தடங்கள் ஏற்படுவது, அவமதிப்பு செய்யறதுங்கிறது தண்டனைக்குரிய குற்றம் அப்படிங்கிற வகையில தான் இந்த சட்டமானது இப்ப மசோதாவானது கொண்டு வராங்க. 1971 சட்டத்துல திருத்தம் கொண்டு வர வகையில. ஸோ இதோட சேர்த்து பிறப்பு இறப்பு பதிவு திருத்த மசோதா, அப்புறம் வெளிநாட்டு பங்களிப்பு திருத்த மசோதா, வருமான வரி திருத்த மசோதா, இந்த மாதிரியான மசோதா பில்லையும் கொண்டு வர போறாங்க. அடுத்து உங்களுக்கான கொஸ்டின், வந்தே மாதரம்ங்கிறது நம்ம தேசிய பாடல்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா, இது எப்போ இயற்றப்பட்டது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. எப்போ இது தேசிய பாடலா அடாப்ட் பண்ணிருப்பாங்க, இதுக்கான ஆன்சரையும் கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். அடுத்து நேஷனல். இந்த ஆண்டு எத்தனையாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது? ஆன்சர் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறது இந்த வருஷம் வந்து நடத்துறாங்க. ஸோ மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2 ஃபேஸா நடத்துறதா சொல்லியிருக்காங்க. லாஸ்டா வந்து 2011ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருந்தது. கரோனா காரணமாக டிலே ஆகி இப்போதான் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த போறாங்க. 2 ஃபேஸா நடத்த போறாங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து வீடுகள் கணக்கெடுப்பு பணிகள் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ ஒரு 33 கொஸ்டின்ஸ் அப்படிங்கறது கேட்பாங்க.
வீட்டில் என்ன இருக்குது, டாய்லெட் வசதி இருக்கா, குடிநீர் வசதி இருக்கா, இன்டர்நெட் வசதி இருக்கா, இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ டைரெக்டாக வீட்டுக்கே வந்து கேட்பாங்க. நம்மளே சுய விவரங்கள், நம்மளுடைய விவரங்கள் நம்மளே வந்து இணையதளத்தில் பதிவு செய்வதற்கான வசதியும் இந்த கணக்கெடுப்பில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கணக்கெடுப்பு சுய விவரங்களை பதிவு செய்யறது மட்டும் இல்லாமல் மக்கள் தொகை கணக்கெடுப்போட இந்த தடவை ஜாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்தப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஒரு 33 கொஸ்டின் கேட்பாங்க. சுய கணக்கெடுப்பு இதில் பண்ண முடியும். நம்மளே ஒரு வெப்சைட் கொடுத்துருப்பாங்க. அந்த வெப்சைட்டில் போய் நம்மளுடைய விவரங்களை நம்மளே வந்து வழங்கலாம். ஸோ அப்படி விவரங்களை வழங்கிட்டா அப்படின்னா நமக்குன்னு ஒரு எண் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு கணக்கெடுப்புக்கு வரக்கூடிய அதிகாரிகிட்ட அந்த எண்ணை கொடுத்தாலே போதும். ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக எல்லாத்தையும் அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னு கிடையாது. அடுத்து, மும்மொழி கொள்கை எந்த தேசிய கொள்கையின் ஒரு பகுதி ஆகும்? ஆன்சர், தேசிய கல்விக் கொள்கை 2020. நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 தான் மும்மொழி கொள்கை இருக்கணும். தாய்மொழி கல்வியை வந்து உறுதிப்படுத்தணும். நம்மளுடைய கல்வி வளாகங்களை வெளிநாட்டில் அமைக்கணும். வெளிநாட்டுடைய கல்வி வளாகங்களை நம்ம நாட்டில் அமைக்கணும். நெக்ஸ்ட், புத்தகம் இல்லாமல் ஒரு 10 நாட்களுக்கு ஸ்கூலுக்கு வந்து அதாவது மாணவர்களை வந்து அவங்களுக்கு பாடம் தவிர்த்து வேற சம்பந்தமான விஷயங்களுக்கு அவங்களுக்கு கற்பிக்கணும். அப்போ புத்தகம் இல்லாத 10 நாள் வந்து வழங்கணும் அப்படின்லாம் இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதோட ஒரு பகுதியாக தான் மும்மொழி கொள்கையை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஜூலை 1லேருந்து பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்களுக்கு மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 லாங்குவேஜ் இந்தியன் லாங்குவேஜா இருக்கணும், ஒன்று வந்து ஃபாரின் லாங்குவேஜா இருக்கலாம், 3 லாங்குவேஜ் அவங்க லேர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ இது சம்பந்தமாக உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்னா 9th ஸ்டாண்டர்டுக்கு மும்மொழி கல்வி தேவையில்லை. இப்போ 6 to 8 வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு நீங்க மும்மொழி கொள்கையை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம், 3 லாங்குவேஜ்ல அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. 5 to 6 படிக்கிறாங்க இல்லையா, 9th வேணா 5 to 6 படிக்கிறவங்களுக்கு நீங்க அறிமுகம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா மாணவருக்கு மன அழுத்தமானது ஏற்படுது. அவங்களுக்கு பப்ளிக் எழுதணும், அதுலேயும் 3 லாங்குவேஜ் படிக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்கனால 5 to 6 ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. அடுத்து, ஷார்ட் கரண்ட் அஃபேர்ஸ். புரி ஜெகநாதர் ரத யாத்திரை ஒடிசால பாத்தீங்கன்னா இப்போ தொடங்கியிருக்காங்க. இந்த கோவில் வந்து உலக புகழ்பெற்ற ஜெகநாதர் கோவில் 12ஆம் நூற்றாண்டுல வந்து கட்டப்பட்டிருக்கு. இதுல வந்து ஜெகநாதர், பலபத்ரர், சுபத்ரை இந்த தெய்வங்கள் வந்து வழிபடப்படுகிறது. இதே மாதிரி ரீசெண்டா ஒரு கோவில் இந்தோனேஷியால இருக்கு, அதை புனரமைக்கிறாங்க இந்தியாவோட உதவியில. அது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்ட கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். அது என்ன கோவில் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். ஸோ ஒரு 2 கொஸ்டின் கேட்டிருப்பேன். 2க்குமே வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் சொல்லி ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க. இப்போ ரிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா லைவ் கிளாஸஸ் Group 2 and Group 4க்காக ஸ்டார்ட் பண்றோம். 12:30 to 2:30 வரைக்கும் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். உங்களுக்கு டெஸ்ட்டும் இன்க்ளூட் ஆகி இந்த பேட்ச்ல வரும். இது லைவ் கிளாஸஸ் அந்த டைமுக்குள்ள பார்க்க முடியல அப்படின்னா ரெக்கார்டட் கிளாஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த பேட்ச் பத்தியே, இந்த கிளாஸ் பத்திய டீட்டெயில் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல டீட்டெயில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம சேனல்ல ஒவ்வொரு மந்த்துக்கும் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF ப்ரொவைட் பண்றோம். இப்போ 25th ஜூலைல வந்து தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது, நியூ புக் அண்ட் ஓல்டு புக்குக்கு. அதே மாதிரி 27ல வந்து மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்கான ஷெடியூல் வேணும், இதை பத்தி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இதுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கான்டாக்ட் பண்ணி நீங்க கேட்கலாம். கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ரிவிஷன் பார்க்கலாம். இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் எதனிடையே இயக்கப்படுகிறது? ஆன்சர், ஜிந்த் டு சோனிபட் இடையே. சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் இந்தியாவில் எத்தனை கோடி மக்கள் இணைக்கப்பட்டுள்ளனர்? ஆன்சர், 100 கோடி மக்கள். இந்தியாவில் செமிகண்டக்டர் மிஷன் 2.0 எத்தனை கோடியில் செயல்படுத்தப்பட உள்ளது? 1.25 லட்சம் கோடி. பாப்பியல் மண்டேப் நீரிணை எந்த கடலில் அமைந்துள்ளது? ஆன்சர், இந்திய பெருங்கடல். புதுதில்லி டு காஜியாபாத் இடையே உயர்நிலை பாலத்திற்கு சூட்டப்பட்டுள்ள புதிய பெயர் என்ன? ஆன்சர், ராம் சேது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை எத்தனையாக உயர்த்தப்பட்டுள்ளது? ஆன்சர், 38ஆக உயர்த்தப்பட்டிருக்கு. வந்தே மாதரம் தொடர்பான மசோதா எந்த சட்டத்தில் திருத்தம் செய்ய முன் வருகிறது? தேசிய கௌரவத்திற்கு அவமதிப்பை ஏற்படுத்துவதை தடுக்கும் சட்டம் 1971. இந்த ஆண்டு எத்தனையாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது? ஆன்சர், 16வது. மும்மொழி கொள்கை எந்த தேசிய கொள்கையின் ஒரு பகுதி ஆகும்? ஆன்சர், தேசிய கல்விக் கொள்கை 2020. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.